இருங்கோ சேமன் என்று சொல்றேன். உண்மையிலேயே இது வந்து டிஎஸும் டிசிசி சேமன் தான் மேலே இருக்க போயிடும். இருங்கோ சேமன் என்று சொல்றேன். உண்மையிலேயே இது வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வோடு எல்லாரோடையும் சேர்ந்துதான் நாங்கள் பயணிக்கிறோம். டிசிசி சேமனை மதிக்கிறோம், எல்லாரையும் மதிக்கிறோம், எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கிறோம். நாங்கள் இன வேறுபாடு இல்லாமல் செயற்படுறோம். පලපාලිය කරවල මේ කෙවිලි ඔයා මේ ප්‍රොජෙක්ට් එකට ඒක මේ සිංහල දෙමළ ප්‍රශ්නයක් නෑ. ඒක ඊටම ප්‍රශ්නයක් තියෙනවා තමයි මේම කරවලු මේ කලින් මීටින් එකට වෙලා මේ උඩ මේ ස්ටේජ් එකට වාඩි වෙන්න කියලා කිව්වලු. අද මේ මල්ලෙන් කියලා වාඩි වෙන්න කියලා කිව්වලු. இதுல பாருங்க, இதுல வந்து டிஎஸும் டிசிசி சேமன் தான் மேலே இருக்க போயிடும். ஆனா எத்தனையோ கதிரை இருக்கு. நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு வவுனியா நோத்துல சேமன் வந்திருக்கிறோம். அதை விட இலங்கையில வந்து ஜனாதிபதி சொன்ன நாட்டில ஜனாதிபதி என்ற ஜனாதிபதி ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சபைகளின், அதாவது ஒவ்வொரு பிரதேச சபைகளின் தலைவர்கள் வந்து அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கலான்னு சொன்னா மக்கள் இந்த பிரச்சனை கேட்க எங்களுக்கு ஒரு மேலும் இடம் இல்லை என்று சொன்னா பிறகு நாங்க இந்த மீட்டிங்ல கலந்துள்ளோம். ජනාධිපති වගේ මේ සභාවෙන් මේ ජනතාවෙන් තෝරාගත්ත චාමන එක ඒ වගේ බලය තියෙනවලු. ඒක මේ එයාගේ ගෞරවය දෙන්න ඕනේ කියලා කියනවා. எனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இனவாதம் இல்ல, மதவாதம் இல்ல. நான் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும் தான் இந்த இடத்துக்கு வந்தனா. உண்மையா நான் அவ்வளவு தூரத்துல இருந்து நான் இங்க வந்தனான் என்று சொன்னா இந்த மக்களை மதிக்கிறேன். இந்த மக்களுக்காகத்தான் நான் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். මේ ජනතාවට ගෞරව දීලා තමයි මේ අවිල්ල ඉන්නවලු. මේ ඒ ගෞරව දෙන්න ඕනේ කියලා කියනවා. இந்த மக்களுக்காக நான் இந்த இடத்துல குரல் கொடுக்கிறதுக்கோ எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இல்லாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன். இந்த பெரும்பான்மை இனத்த மக்களுக்காக இந்த இடத்துல அவர்களுக்காக இந்த இடத்துல வந்த போது எனக்கு மொழிபெயர்ப்பு இல்லை. நான் அந்த மன வருத்தமாக பார்க்கிறேன். அந்த மொழிபெயர்ப்பு இல்லாதபடியும் අපේ මෙම්බර්ස්ලා මේ සිංහල මෙම්බර්ස්ලුත් ඉන්නවා. ඒගොල්ලන් ගෞරව දෙන්න තමයි මේ ආවලු. මේන් ආවිල්ලා පස්සේ මේ පරිවර්තනය කරන්න කවුරුත් නැහැ කියලා හරි කනගාටුයි. இந்த பிரதேசத்தை சேர்ந்த சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் போறேன். ஏன்னு சொன்ன எனக்கு இங்க மொழிபெயர்ப்பு இல்ல. நான் இது சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் இருக்க இயலாது. உண்மையா எனக்கு தமிழ் தான் தெரியும், எங்களோட மெம்பராக தெரியும். இதுல நான் வேடிக்கை பார்க்க வரையிலே மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன். நான் இதை வந்தா எனக்கு விஷயம் விளங்கணும், அல்ல போற விஷயம் விளங்கணும், அல்லது எனக்கு விளங்கணும். விளங்காம நான் இதுல மக்களை பே காட்டுறதுக்கு நான் இதுல வரையில. எனவே நான் இந்த இடத்துல இருந்து இதுல வந்து இந்த இடத்துல இருந்து நான் வெளியேறேன். මෙම්බර්ස්ලා ඉන්නවා. ඒගොල්ලන් දෙක එහින්දා තමයි මේ ආවලු. ඇවිල්ලා පස්සේ මේ නිකන් මේ ඉඳලා මේ යාට මොකද තේරෙන්නේ නැතුව මේ සිංහල දන්නේ නැතුව මෙතන ඉඳලා වැඩන්නේ. ඒ හින්දා මේ යනවා කියලා කියනවා. உண்மையிலே இந்த பிரதேச செயலாளர் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்த நீங்க உங்களுக்கு விளங்குவோம். இதுல வந்து நாங்க ஒரு நோத்தின் சேமன் என்னென்று விளங்குவோம். அவைகளுக்கு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு வேணும் என்று நான் கேட்கிறேன். அதுல வந்து நீங்க செய்யாம இருக்கிறீங்க. நீங்க ஒரு தமிழ் மொழியை சேர்ந்த நீங்க கொஞ்சமாவது நீங்க இந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி போகணும் யோசிக்காதீங்க. ஓரளவு யோசிக்க வேணும். உண்மையா எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு சிங்களம் தெரியாது. திருப்ப சொல்றேன் உங்களுக்கு. நான் சொன்னேன், நான் இது வந்த வரத்திலேயே உங்களோட வயசுல வந்து சொல்றேன். பேர் இதுல வந்தோடனே நீங்க கூட பாட்டு கேச்சு கூட பாட்டு போறீங்க. நான் இந்த மக்களை பேக்காட்டுறேன். இங்க வந்திருக்கேன் இந்த சிங்கள மக்கள் இந்த தான் பெரும்பான்மையின மக்களுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரியாது, சும்மா இதை பார்த்துட்டு போயிடாது. நான் இந்த பெரும்பான்மை இனத்த மக்கள்கிட்டையும் என்னுடைய கௌரவ பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த எங்களுடைய மெம்பராகவே நான் மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துல நான் வெளியில போறேன். DS තුමනි මේ දෙමළ එයාට ඉල්ලුවාම මේ පරිවර්තන කරන්න එකෙනෙක් ඕන කියලා. එයා දෙන්න කැමති නැහැ ඉඳලා මේ මීටින් ඉඳලා යනවා කියලා කියනවා. මේ එයාට මේ මොකද්ද මේ අර මෙම්බර්ස්ලාට මේ සමාවක් ඉල්ලනවා. என்னோட சேர்ந்த ஒரு இன மதிப்பு எனக்கு சிங்களம் தெரியாது. போட்டு என்ன கொண்ட பிள்ளைய வலிக்கிறீங்க, தமிழ் டிஎஸ் என்ன வச்சு செய்ய வலிக்கிறீங்க. நான் போற டிசிசி மீட்டிங்ல கலந்து கொண்டு நான் மேல இருக்கிறேன். இந்த சேர்லாம் இருந்தது.
என்ன பேக்காடுதே சரி நான் ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட தலைவர் අසාධාරණයක් අලිය මනසේ දෙන්නේ නම් කරේ බෑසබා අපිට ප්‍රතිවාදන මොනවද කියන්නේ ලංකේ භාෂාව මේ චුට්ටක් කතාවට